அட கடவுளே, இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்குறதா இருந்தால் என் கண்ணு ரெண்டே பறிச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து பிக் பாஸ் லைவ்ல பார்க்குறவங்க எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னம்னா, இந்த அரோரா சின்க்ளேர், அதாவது வெளியில இருந்து பலூன் உட்காந்து செல்லமாக கூப்பிடுறாங்களே, இவங்கள பார்க்கறதுக்காக பல சப்ஸ்கிரைப் சொல்லப்போனால் இவங்களுக்கு இன்கம் மட்டும் மாதம் 6 லட்சம் வர்ற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவங்களோட இமேஜை பார்க்கறதுக்கு மட்டும். ஆனால் இங்கே ஒருத்தர் இந்த சோசியல் மீடியாலே இவர் ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இவரை வச்சு அடின்னு அடித்து பிக் பாஸ்குள்ளே ஏன்டா இவனெலாம் விட்டீங்க அப்படின்லாம் பேசுகிற அளவுக்கு வந்து இவர் பேசப்பட்ட ஒருத்தனும் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி மடியில் படுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்கும்போது நம்ம நெஞ்சமெல்லாம் அப்படியே புண்ணாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம நெஞ்சே வெடிச்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லலாம். சரி, என்னடா அப்படி என்னடா அந்த திவாகர் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு கேட்டோம்னா, அவர் வந்து டாக்டரு, நல்ல மனுஷன், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் ஆக்டிங்னு ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை நினச்சாதான் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த மனுஷன் சாதிச்சுட்டான்னு தாங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏன்டா இவரை விட்டாங்க அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக வெளியில் சொன்னவங்க பூரா இன்னைக்கு வந்து அவருக்கு ஓட்டு போட்டு இந்த வாரம் அஃபீஷியல் ஓட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காராங்க. அன்அஃபீஷியலாக 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் அஃபீஷியல் ஓட்லேயுமே இவர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காராம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரும் நல்லவர் தான், ஆனால் இவருக்கு மேலேயும் கூமுட்டைகள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இவர்கிட்ட எல்லாருமே சண்டை போட்டு இவரை பெரிய ஆளாக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மனுஷன் எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி போங்க, காரி துப்புனாலும் நான் தொடச்சிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உள்ளுக்கு மென்டாலிட்டியாக இருக்காரு. அதனால தான் இன்னைக்கு அவருக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுது. இருந்தாலும் வந்து இந்த பிக் பாஸ் டிவி எடிட்டர் இருக்காங்களே, அவங்ககிட்டலாம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வைக்கிறோம். இந்த மாதிரி சீனெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எங்களெல்லாம் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இதை பார்க்க தாங்க முடியல அப்படின்ட்டு பல யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் கதறாங்க. ஆனால் நீ மனுஷன் தாயா, பல வேற கதற விட்டுட்டேயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.